ஹலோ செல்ல குட்டி பிள்ளைகளா, திரும்பவுமா ஆன்லைனில் சண்டே ஸ்கூல் படிக்க வந்திருக்கக்கூடிய உங்களை கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்னைக்குள்ள சண்டே ஸ்கூல் படிக்கிறதுக்கு முன்பாக நம்ம ஏசப்பா நோக்கி நாம் ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, ஆசிர்வதிக்கூடியவரே, இந்த அருமையான பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கற்று தெரிந்து கொள்ளக்கூடிய காரியத்தை நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு ஆசிர்வத்து தாங்க உமது கிருபை நிமித்தமாக வழி நடத்துங்க. ஆண்டவராக நாமும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமேன். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நம்ம டிசம்பர் மந்த்துக்குள்ள வந்துட்டோம். ஸோ மந்த் ஆஃப் செலிப்ரேஷன் நம்ம ஜாலியாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு கேரல் ரவுண்ட்ஸ் வந்திருப்பாங்க, இல்லை நீங்கள் கிறிஸ்மஸ் ரிலேட்டடான நிறைய இதில் இப்போ வெளியில் இருக்கிறதுல சர்ச்சுக்குள்ளே உங்களோட ஃபெலோஷிப்ஸில் நிறைய நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ இந்த மந்த் அப்படின்னாலுமே ஃபுல்லாக நமக்கு செலிப்ரேஷன். அதுவும் இல்லாமல் நம்ம சண்டே கிளாஸில் நமக்கு என்ன ஸ்பெஷல்னா, நம்ம வாரம் ஒவ்வொரு காம்படிஷன்ஸில் இருக்கும். ஸோ ஆல்ரெடி இந்த வாரம் நீங்கள் உங்களுடைய ட்ராயிங் காம்படிஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சிருப்பீங்க. ஸோ வெரி குட். இப்போ இந்த வாரம் என்னென்ன காம்படிஷன்ஸ் இருக்குன்றதெல்லாம் நம்ம எல்லாம் பார்க்கணும் இல்லையா? அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணிக்கலாம். கைகளை குப்பிக்கங்க, கண்களை முடிக்கங்க, தலைகளை தாழ்த்துங்க, நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, எங்களுக்கு மீண்டும் ஒரு நாளை கொடுத்துருக்குறீங்க. தேங்க்யூ ஏசப்பா. இன்னைக்கு நாங்கள் படிக்கக்கூடிய பாட்டு, வசனம், இன்னைக்கு கிறிஸ்மஸ் ரிலேட்டடாக நாங்கள் கேட்கக்கூடிய கதைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்களுக்கு இந்த 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 சீசனில் நீங்கள் எங்களுக்காக வந்து பிறந்ததை நாங்கள் நினைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? எல்லாருக்கும் பிடிச்ச ஆக்ஷன் சாங் பாட போகிறோம். ஆக்ஷன் சாங் பாடலாமா? ஆக்ஷன் சாங் பாடணும்னா என்ன பண்ணணும்? கையெல்லாம் கட்டி இப்படி உட்காந்து அவங்க எப்படி டான்ஸ் ஆடுறாங்க, இந்த பொண்ணு கொஞ்சம் இப்படி ஆடிருக்கலாம்ல, இல்லை இவங்க கொஞ்சம் நல்லா ஆடிருக்கலாம்ல அப்படின்னு பார்க்கணுமா? இல்லை உங்களுடைய குட்டி கை குட்டி கால் எல்லாத்தையும் போட்டு நீங்கள் அழகாக டான்ஸ் ஆடணுமா? இல்லையா? சரி, இப்போ எல்லாரும் உட்காந்துருக்கிற இடத்துல வந்து சட்டுன்னு எழுந்துருங்க, உங்கள் கைகள் கால்களை அசைச்சு அழகாக ஆக்ஷன் சாங் பண்ணுங்க. Christmas வந்தாச்சு, new dress touch ஆச்சு. Christmas வந்தாச்சு.
பரிசுகள் கிடைக்கும் பரிசனம் கிடைக்கும் மனசுக்குள் கொண்டாட்டம் வந்தாச்சு இந்த மனசுக்குள் கொண்டாட்டம் வந்தாச்சு Happy, happy Christmas. Merry, Merry Christmas. 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 என்ன குட்டீஸ் பாட்டு நல்லா இருந்துச்சா? இப்போ எல்லாம் உட்காந்துக்கோங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணணும்? மனப்பாட வசனம் படிக்கணும். நான் போன வாரமே சொன்னேன், என்னதான் நமக்கு செலிப்ரேஷன்ஸ் காம்படிஷன்ஸ் என்ன இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம சண்டே கிளாஸ்ல நம்ம மாத்துறதே கிடையாது. அதுல ஒரு விஷயம் மனப்பாட வசனம். ஓகே, ஸோ இன்னைக்குரிய மனப்பாட வசனம் படிக்க போறோம். அதுக்கு உங்க கையில இருக்கு, உங்க பைபிள் எடுத்துக்கணும். நான் சொல்ல போறிய புக்கு எந்த ஏற்பாடு, எந்த டெஸ்டமெண்ட் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஹேண்ட் சூஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ வெரி ஈஸி, ஆல்ரெடி படிச்ச புக்கு. ஸோ நான் சொல்றேன், ஈஸியா நீங்க சொல்ல போறீங்க. ஓகே, லூக்கா, இங்கிலீஷ்ல சென்ட் லூக், இங்கிலீஷ்ல லூக், தமிழ்ல லூக்கா. ஈஸியா தெரிஞ்சிரும். இது நியூ டெஸ்டமெண்ட் இல்லையா, ஓல்ட் டெஸ்டமெண்ட் இல்லை, இது நியூ டெஸ்டமெண்ட். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், நம்ம சண்டே கிளாஸ்ல நான் எப்பவுமே சொல்றது, நம்ம இந்த சில புக்ஸ் எல்லாம் நம்ம படிச்சுட்டே வந்தோம், நான் சொல்லி கொடுத்துட்டே வந்தோம். ஸோ அப்படி பார்த்தா இது காஸ்பிள் புக்ஸ். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே காஸ்பிள் புக்ஸ் மேத்யூ, மார்க், லூக், ஜான். அதுக்கப்புறம் 2 புக்கு நம்ம படித்தோம், ஆக்ட்ஸ், ரோமன்ஸ் இல்லையா. தமிழ்ல சொல்லணும்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்றது சுவிசேஷ புத்தகங்கள். அதுக்கப்புறம் வர 2 புக்கு அப்போஸ்தலர், ரோமர். ஸோ நம்ம நியூ டெஸ்ட்மெண்ட்ல இது வரைக்கும் நம்ம மனப்பாடம் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே. இப்போ லூக்குன்றது நமக்கு தெரியும், 3rd புக்கு ஆஃப் காஸ்பிள். ஸோ நியூ டெஸ்ட்மெண்ட். அப்போ நியூ டெஸ்ட்மெண்ட் அப்படின்னா எந்த ஹேண்ட் யூஸ் பண்ணோம், லெஃப்ட் ஹேண்ட் ஆர் ரைட் ஹேண்ட்? ரைட் ஹேண்ட். இப்போ நம்ம ரைட் ஹேண்டோட அடுத்த ஸ்டெப்பு நம்ம பாதி இப்படி எடுக்க போகிறோம். எடுத்ததுக்கு அப்புறம் மேத்யூ, மார்க்கு, லூக்கு. ஓகே, இப்போ லூக்ல எந்த சாப்டர்? லூக் சாப்டர் 2 verse 14. ஓகே, லூக்கா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். லூக் சாப்டர் 2 verse 14. நான் படிக்கிறேன். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இப்போ நம்மளுடைய மெட்டீரியல் நம்ம எடுத்துக்கலாம். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, உன்னதத்தில் இருக்கிற. இது வந்து 2ஆ ஸ்பிரிட்டா, உன்னதத்தில் இருக்கிற, உன்னதத்தில் இருக்கிற. நான் சேர்த்து எழுதியிருக்கேன். ஓகேவா, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். லூக்கா 2:14. இதுதான் இன்னைக்குரிய மனப்பாட வசனம். ஸோ ஆஸ் யூஷுவல் உங்களோட மனப்பாட வசனத்தை படித்து நீங்கள் வீடியோ எடுத்து அனுப்புவீங்க. ஓகே, உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸ் மனப்பாட வசனம் அது கரெக்டாக போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது இந்த வார காம்படிஷன்ஸ் எல்லாம் நான் கதைக்கு அப்புறம் சொல்கிறேன். இன்னைக்கு என்ன பேட்ச் போட்டு வந்திருக்கீங்க? பெல். போன வாரம் கிறிஸ்மஸ் ட்ரீ சம்பந்தப்பட்ட ஒரு அழகான கதை கேட்டீங்க இல்லையா? இந்த வாரம் நோ வேத பாடம். இந்த மாதத்துல நான் உங்களுக்கு திருப்பி சொல்றோம், டிசம்பர்ல நமக்கு வேத பாடம் கிடையாது. வேத பாடங்கிறது நம்ம பைபிள்ல இருந்து நம்ம படிக்கிற விஷயங்கள். பைபிள்ல there is no stories. அதுல ஸ்டோரிஸ்ங்கிறது உவமைகள் மட்டும்தான். இயேசு கிறிஸ்து சொன்னது உவமைகள் மட்டும்தான் இல்லையா? ஸோ பைபிள்ல there is no stories. அது நம்ம வேத பாடம்னு படிக்கும். இந்த மாதத்துல, இந்த கிறிஸ்துமஸ் மாதத்துல எந்த வேத பாடமும் கிடையாது, ஒன்லி ஜாலி. ஸோ இப்பதான் நீங்க கதை கேட்க போறீங்க. போன வாரம் கிறிஸ்துமஸ் ட்ரீ சம்பந்தப்பட்ட கதை கேட்டிருப்பீங்க. இந்த வாரம் பெல். ஓகே, பெல் ரிலேட்டடா என்ன கதை சொல்ல போறாங்க அப்படிங்கறத கேட்டுட்டு வாங்க. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
கிறிஸ்மஸ் சீசன் ஆரம்பிச்சிருச்சுல. டிசம்பர் மந்த் எல்லாருக்கும் எக்ஸைட்டிங்காக என்ன கிஃப்ட்ஸ் வாங்கணும், நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டுட்ருப்பீங்கள்ல. சரி, இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம என்ன யோசித்தோம், பைபிளில் இருந்த கதைகளோ எந்த சம்பவங்களோ பற்றி நம்ம பேசல. ஆனால் இந்த மந்த்து கிறிஸ்மஸ்க்கு சம்மந்தமான நிறைய கதைகளை பற்றி தெரிஞ்சுப்போன்னு இருந்தோம்ல. போன வாரமும் ஒரு அழகான கிறிஸ்மஸ் ட்ரீயை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இந்த வாரம் என்ன கதையாக இருக்கும்? எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பேட்ச் போட்டோன்னே ஓ பெல்லை பற்றி தான் ஏதோ ஒரு கதைன்னு. கரெக்டா? பெல்லை பற்றி தான் இந்த வாரமும் ஒரு கதை. சரி, என்ன கதை அப்படின்னா, ஒரு ஊரில் ஒரு பெரிய சர்ச் இருந்துச்சாம். அது பெரிய சர்ச் மட்டும் இல்லை, ரொம்ப பழமையான சர்ச், ரொம்ப ஓல்டஸ்ட் சர்ச். அந்த இடத்துக்கு அந்த சர்ச்க்கு வந்து அவ்வளோ ஒரு பெருமையான விஷயமா. ஏன்னா அந்த சர்ச் வந்து ரொம்ப வருஷமாக அந்த இடத்துல இருக்கும் பொழுது ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வருஷமும் இருக்க கிறிஸ்மஸ் அப்போ அந்த சர்ச் அழகாக டெக்கரேட் பண்ணுவாங்க. அந்த சர்ச்சுக்கு நல்லா குட்டி பசங்க நிறைய பேர் வருவாங்க, வயசானவங்க வருவாங்க, வாலிப பசங்கள்லாம் வருவாங்க, அதுக்கப்புறம் எல்லாரும் வருவாங்க, வெளியூர்லேருந்துலாம் வருவாங்க. ஏன்னா அந்த சர்ச்சை பார்க்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. அதனால் எல்லாருமே வந்து அந்த கிறிஸ்மஸ் வரும் எப்போ வரும் அப்படின்னு, நியூ இயரை விட கிறிஸ்மஸ் தான் அவ்வளோ கிராண்டாக அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்களாம். அதனால ஒவ்வொரு வருஷமும் எல்லாருமே கிறிஸ்மஸ் சீசன் வந்தாலே அந்த சர்ச்சை தான் ஞாபகம் வச்சுப்பாங்க. இப்படியே வருஷம் வருஷம் போயிட்டுருக்கும்போது ஒரு வருஷம் கொரோனா சீசன் வந்துருச்சு. கொரோனா சீசன் வந்தபோது ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? என்ன பண்ண சொன்னாங்க எல்லாரும்? மாஸ்க்கை போட்டுக்கோங்க, பக்கத்தில் யாரும் வராதீங்க, இங்கே போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நிறைய லாக்டவுன். அந்த மாதிரி வந்தோடனே என்னாச்சுன்னா, அந்த வருஷம் கிறிஸ்மஸ் சீசனும் வரப்போகுது. இப்போ எல்லாரும் யோசிக்கிறாங்க, என்னடா இது, வருஷம் வருஷம் நம்ம அழகாக கிறிஸ்மஸ் ட்ரீக்காக கிறிஸ்மஸ் ட்ரீ, அழகு ஸ்டார்ஸ், எவ்வளோ டெக்கரேஷன்ஸ், இது அதுன்னு சொல்லிட்டு கிராண்டாக நம்ம அழகாக டெக்கரேட் பண்ணிட்டு இருந்த சர்ச்சுக்கு இந்த வருஷம் ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த இன்சார்ஜ், அந்த பீப்புள் எல்லாம் யோசிச்சாங்களா, ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும், இந்த வருஷமும் எப்பொழுதுமே போலவே சிறப்பாக கிறிஸ்மஸை கொண்டாடணும், என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். அப்போ தான் யோசிச்சாங்களாம், சரி கொரோனா சீசன் அப்போ நம்ம ரொம்ப கிராண்டாக பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் எல்லாரும் சர்ச்சுக்கு வரும்போது அந்த 1 ஸ்பேசிங், 1 feet ஸ்பேசிங் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? எல்லாரும் தள்ளி தள்ளி உட்கார சொல்லணும், எல்லாரும் பாடும்போது இது தூரமாக இருக்கணும், யாராவது இரும்பல் இல்லை யாருக்காவது ஃபீவர் வந்துச்சுன்னா டெம்பரேச்சர் பார்த்துட்டு அவங்கள தள்ளி உட்கார வச்சிடணும், இல்லை ஃபீவர் இருந்தால் அவங்க வராதிங்கன்னு சொல்லிடணும். இந்த மாதிரி அவங்களும் என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் இருந்துச்சோ அத்தனையும் ஃபாலோ பண்ணி சர்ச்சை ரெடி பண்ணிருந்தாங்க. அடுத்த நாள் கிறிஸ்மஸ் வர வருது. இப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த சர்ச்சு எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பெஷலோ அது போல் அந்த சர்ச்சில் ஒரு அழகான பெல் இருந்துச்சு. அந்த பெல்லு நீங்கள் கூட கவனிச்சிருக்கீங்க, சர்ச்லலாம் காலையிலங்காட்டி எல்லாருமே அந்த சர்ச் பெல் எப்போ அடிப்பாங்க? கரெக்டாக சொன்னீங்க, சர்ச் ஆரம்பிக்க போகுதுன்ற போது டிங் டிங் டிங்னு பெல் அடிப்பாங்க. கரெக்டாக எல்லாரும் சீக்கிரம் சர்ச்சுக்குள்ளே வாங்க, சர்ச் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு. அதே மாதிரி நம்ம குட் ஃப்ரைடே சர்வீஸ் அப்போல்லாம் சோகமாக இருக்கும் போதெல்லாம் கூட பெல் அடிப்பாங்க தெரியுமா, டிங் டிங் டிங். அந்த மாதிரி நிறைய அக்கேஷன்ஸ்க்கு அந்த பெல்லை டிங் 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 டிங்னு அடிப்பாங்க. இப்படி இருக்கும்போது கிறிஸ்மஸ்க்கும் ஆஸ் யூஷுவல் பெல் அடிக்க டிங் டிங் ரெடி பண்ணோன்னு சொல்லிட்டு பெல்லை பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த ஆட்கள்லாம் மேலே ஏறி பார்த்தாங்களாம். ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, பெல்லில் ஒரு சின்ன கோளாறு. அவங்க டிங் டிங் டிங்னு அடிக்க பார்த்தாங்களா, அது டிங் டிங் டிங்னு அடிக்கல, அது டொங் டொங் டொங்னு அடிக்குது. ஏன்னா அதுக்குள்ளே ரொம்ப தூசியாக இருந்துச்சு, ப்ளஸ் அதுக்குள்ளே இந்த ஸ்க்ரூகி இதெல்லாம் பழசானனால அதெல்லாம் புதுசாக ரிப்பேர் பண்ணோம். இப்போ அந்த ஆட்களை கூப்பிடலான்னு பார்த்தா கொரோனா சீசன்னால் யாருமே அவைலபிளாகவே இல்லை. இந்த சர்ச்சில் இருக்கவங்களாம் யோசிச்சாங்களாம், என்னடா அது, இந்த கிறிஸ்மஸோட ஸ்பெஷலே பெல் அடிக்கிறது தான், இப்போ அந்த பெல்லே ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா இப்போ போய் புது பெல்க்கு எங்கே போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தாங்களாம். ரிப்பேர் பண்ணவும் யாரும் வரலையாம். என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது மிட் நைட் வருது. அடுத்த நாள் கிறிஸ்மஸ் 12 மணி. ஐயோ, பெல் அடிக்கணும், சர்வீஸ் நடக்கணும், எல்லாமே பண்ணணும். காலையில் வேறு எல்லாரும் மக்கள் வருவாங்க, காலையிலையும் சர்ச்சில் சர்வீஸ் அடிக்கும்போது டிங் 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 அடிக்கணும், மிட் நைட் சர்வீஸ் வரும்போதும் டிங் 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 அடிக்கணும். ஆனால் இங்கே நம்ம பெல் என்ன அடிக்குது, டங் டங் டங்னு அடிக்குது, அது ரிப்பேராக இருக்குது, எப்போ யார் மேலே விழுன்னு தெரியல, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த சர்ச்சில் நிறையா குட்டி பசங்களாக இருந்தவங்க, வாலிபர் ஆகிட்டு அந்த மாதிரி பசங்களாம் இருக்காங்களே, அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, அங்கிள் ஆண்டி நீங்கள் கவலைப்படாதீங்க, எப்பொழுதுமே போல் இந்த கிறிஸ்மஸும் கிராண்டாக ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களாம் ஒன்றா சேர்ந்து எல்லாரும் வாலண்டியர் பண்ணி ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டிலேருந்து துணி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒருத்தர் அவங்க வீட்டிலேருந்து ஸ்க்ரூ டிரைவர், ஸ்பேனர், கடைச்ச ஸ்க்ரூ, நட்டு, போல்ட்டுன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து
பெரிய ஏணி எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா பெரிய சர்ச்சுன்னு நான் சொன்னேன்ல, பெரிய ஏணி எடுத்துக்கிட்டு ஒருத்தரா மேலே ஏறி அந்த பெல்லை ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணாங்களாம். சுத்தம் பண்ணால் அப்படியே டஸ்ட்டு வருது மேலே. ஆனாலும் இந்த பசங்கள்லாம் என்ன பண்ணாங்க, மனசலரிடாம இல்லை எப்பொழுதுமே போல இந்த வருஷமும் ஸ்பெஷல் ஆக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தராக தொடச்சாங்க. அப்புறம் ஒருத்தர் ரொம்ப இருமல் வருது, அந்த காஃப் வருது போகனால அப்போ இறங்கிடுவார், இன்னொருத்தர் பண்ணுவார். இந்த மாதிரி அந்த பசங்கள்லாம் டேர்ன் மேலே டேர்ன் எடுத்து அழகாக அந்த பெல்லை சுத்தம் பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணாங்க, ஸ்க்ரூவு ஸ்பேனர்னு எல்லாத்தையும் எடுத்து ஸ்க்ரூ டிரைவர் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி அந்த பெல்லை பழைய மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸை ரெடி பண்ணிட்டாங்க. அப்போ மணி என்னாச்சு, 11 மணி ஆச்சு. சர்வீஸ் வர ஆரம்பிக்க போகுது. நைட்டு சர்வீஸ் நைட் வரப்போகுது, திருப்பி காலையில் சர்வீஸ் நடக்க போகுது, கிறிஸ்மஸ் சர்வீஸு. எல்லாத்துக்கும் பெல் ஒழுங்காக இருக்குமா, இவ்வளோ பண்ண எஃபர்ட்லாம் நமக்கு எப்படி ப்ராஃபிட் கொடுக்குமா, நமக்கு இந்த பண்ண எஃபர்ட் எல்லாம் நமக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிருக்கும் போது சர்ச்சுக்கு மணி அடிக்கணும். ஏன்னா கிறிஸ்மஸ் வந்துருச்சுல. அப்போ பெல் அடிக்கிறதுக்கு அந்த கயிறை பிடிச்சி இப்படி இழுக்கிறாங்க. டொங் 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 சவுண்ட் வந்துச்சா, இல்லை டிங் டிங் டிங்னு சவுண்ட் வந்துச்சு. எப்பொழுதுமே போல் பழைய மாதிரி ஆஸ் யூஷுவல் அந்த பெல்லை அழகாக சவுண்டு போட்டு அந்த டவுனில் இருக்க அத்தனை பேர் காதில் விழுற அளவுக்கு நல்லா பெல்லு டிங் டிங் டிங்னு அடிக்க ஆரம்பிச்சிச்சு. எல்லாருக்கும் ஹாப்பி. எல்லாரும் சந்தோஷமாக சர்ச்சுக்கு ஓடி வந்தாங்க. கிறிஸ்மஸ் ஆரம்பிக்க போகுது, நம்ம ஏசப்பா பிறந்த நாள், நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். அதுவும் சர்ச்சில் சந்தோஷமாக எல்லாரும் அழகாக கேரல்ஸ் எல்லாம் பாடி சந்தோஷமாக கொண்டாட போகிறோம்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் ஹாப்பி. குட்டி பசங்க ஹாப்பி, வயசானவங்க ஹாப்பி. இதெல்லாம் பார்த்து அந்த சர்ச்சில் இருந்த வாலிப மக்களும் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவங்க என்ன தான் கொரோனா இருந்தாலும் சரி, என்ன தான் நமக்கு காஃப் வந்தாலும் சரி, நம்ம எப்படியாவது நம்ம சர்ச்சில் இருக்க இந்த குட்டி பசங்க, இந்த பெரியவங்க எல்லாரும் சந்தோஷப்படுற அளவுக்கு இந்த கிறிஸ்மஸ் கிராண்டாக செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு பழைய மாதிரி அந்த பெல்லை ரெடி பண்ணாங்க. ஆமாம், இந்த கதை எதுக்கு இப்போ நம்ம சொல்கிறோம், இதுக்கும் கிறிஸ்மஸ்க்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, எப்படியே அந்த பெல்லை டிங் டிங் டிங்னு அடித்து அனௌன்ஸ் பண்ணிச்சோ, அதே போல் ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் நம்ம செஞ்ச பாவத்துக்காகவும் நம்மளை ரசிக்கிறதுக்காகவும் வந்தார்ல. அப்போ அதையும் நம்ம அனௌன்ஸ் பண்ணோம்ல. எப்படி அனௌன்ஸ் பண்ணோம், இந்த டொங் டொங் டொங்கு இந்த உடஞ்சி போன பெல்லை மாதிரி நம்ம யாருக்கும் சொல்லாமல் இருந்தால் என்ன அர்த்தம், நம்ம வாழ்க்கையில் நமக்கு நடந்த சந்தோஷம், நம்ம வாழ்க்கையில் நம்ம நடந்த ரட்சிப்புக்காக நம்மளும் எல்லார்கிட்டையும் சொல்லணும்ல. நம்மளும் அந்த குட்டி பெல், நல்ல பெரிய பெல்ல, அந்த பெரிய பெல் மாதிரி நம்மளும் எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணோம். ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் வந்த அந்த நல்ல செய்தியை, அதுவும் நம்ம பாவத்துக்காக அவர் உயிரே கொடுத்தாருல்ல, அந்த நல்ல செய்தியை உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் நம்ம சொல்கிற அளவுக்கு நம்மளும் ஒரு அழகான பெல் மாதிரி இருக்கணும். அந்த வேலையே செய்யாமல் துரு பிடிச்சி போனவோ பெல் மாதிரி இருக்கக்கூடாது. என்ன பசங்களா, நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சும்மா கிறிஸ்மஸ்னால் சாண்டா கிளாஸ் வருவாங்க, கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு இல்லாமல் எதுக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடுறோன்ற நற்செய்தியை சரியாக எல்லாருக்கும் சொல்லணும். என்ன பசங்களா, அடுத்த வாரம் வேற ஒரு கதை நான் யோசிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா பசங்களா, பாய். குட்டீஸ், கதை கேட்டிங்களா? நல்லா இருந்துச்சா? என்ஜாய் பண்ணீங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா முக்கியமான டைம்குள்ள வந்திருக்கோம். காம்படிஷன்ஸை நம்ம கவனிக்க போறோம். ஸோ நல்லா கவனமா கவனிங்க. ஆல்ரெடி ஒரு காம்படிஷன் முடிஞ்சிடுச்சு, டிராயிங் காம்படிஷன் முடிஞ்சிடுச்சு. நிறைய பேர் அனுப்பியிருக்கீங்க, வெரி குட். அண்ட் இந்த வாரத்துல இருந்து என்னென்ன காம்படிஷன் அப்படிங்கறத நம்ம சொல்ல போறோம். இப்போ நெக்ஸ்ட் காம்படிஷன் என்ன காம்படிஷன்னா, லா 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 லா, ஆமா, பாட்டு காம்படிஷன். ஓகே, சிங்கிங் காம்படிஷன். நீங்க யாருக்கெல்லாம் பாட பிடிக்கும், எனக்கு ரொம்ப அழகா பாடுவேன், எனக்கு எல்லா பாட்டும் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ற பிள்ளைங்க, நீங்க அழகா எல்லாருமே பாடி நீங்க அனுப்புங்க. பாட தெரியலனா கூட பரவாயில்ல, நீங்க கத்துக்கிட்டு ஏதாச்சும் ஒரு பாட்டு நீங்க அழகா பாட போறோம். ஆனா எந்த பாட்டு பாடணும்ன்றது நமக்கு இருக்கு இல்லையா? எனக்கு ரீசெண்டா அந்த யூடியூப்ல ஒரு பாட்டு வந்திருக்கு பாத்தீங்களா, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு நீங்க அனுப்ப முடியாது. அப்ப எந்த பாட்டுக்கா அனுப்பணும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய ஹிம்ஸ் ஆர் லிரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? தமிழ்ல சொல்லணும்னா பாமாலைகள், இல்ல ஞான பாடல்கள், இல்லைன்னா கீர்த்தனைகள். ஓகேயா, இது ரெண்டு தான் ஆப்ஷன். பாமாலையும் ஞான பாடல்களும் ஒண்ணுதான். ஸோ அது ஒவ்வொரு டேர்ம்ஸ்ல சில இடங்கள மாற்றி சொல்லுவாங்க, அதுக்காக. ஸோ இல்லைன்னா ஞான பாடல்கள், இல்லைன்னா கீர்த்தனைகள், இது ரெண்டுல இருந்து தான் பாடணும். ஆனா 2 ஸ்டான்ஸா தான் பாடணும், சரியா? ஏன்னா அதுல சப்போஸ் 6 கவி 7 கவிலாம் இருந்ததுன்னா எல்லாத்தையும் நம்மளால பாட முடியாது. ஸோ 2 ஸ்டான்ஸா, 2 கவிகள் மாத்திரம் பாடணும். எப்ப அனுப்பணும்,
இதை நாங்கள் எப்போ அனுப்பணும்? கடைசி நாள் எப்போ தெரியுமா? 15ஆம் தேதி 15th of December தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ள நீங்கள் ஹிம்ஸு லிரிக்ஸு பாட்டு கற்றுக்கிட்டு இல்லை ஆல்ரெடி தெரிஞ்ச கீர்த்தனைகள் இருந்தாலும் ஞான பாடல்கள் இருந்தாலும் நீங்கள் 2 ஸ்டான்ஸாக பாடி அழகாக எங்களுக்கு அனுப்பலாம். ஓகே, இதுதான் வந்து வரக்கூடிய காம்படிஷன். ஓகேங்களா? அப்போ அடுத்த 2 காம்படிஷனும் நம்ம சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, போன வருஷம்லாம் நம்ம இந்த மாதிரி பண்ணலை, அந்தந்த வாரம் தான் நம்ம ரிவீல் பண்ணோம். ஆனால் இந்த வருஷம் நாங்கள் ஏன் முன்னாடியே சொல்கிறோம் அப்படின்னா, ரொம்ப சில பிள்ளைகள் வந்து கஷ்டப்படுறாங்க, மனப்பாட வசனம் படிக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா பிளான் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்ன ரீசன்னால இப்போ முன்கூட்டியே எல்லாத்தையுமே நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது சிங்கிங் காம்படிஷன், விச் இஸ் த லாஸ்ட் டேட் இஸ் 15th of December. ஓகே, ஸோ 15ஆம் தேதிக்குள்ள நீங்கள் உங்களுடைய பாடல்களை அழகாக பாடி 2 சரணங்கள் மாத்திரம் பாடணும். ஹிம்ஸ் ஆர் லிரிக்ஸ், கீர்த்தனைகள் இல்லை ஞான பாடல்கள், பாமாலைகள், அதை பாடி நீங்கள் அனுப்பணும். ஓகே, அடுத்த காம்படிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன். ஓகே, ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் என்ன போடலாம்? எனக்கு சிங்கம் பிடிக்கும், எனக்கு புலி பிடிக்கும், எனக்கு வந்து லயன், இல்லைனா எனக்கு வந்து பேர்ட்ஸ் இல்லை பட்டர்ஃப்ளை, இப்படிலாம் நான் போடலாமா? அப்படிலாம் போடக்கூடாது. கிறிஸ்மஸ் ரிலேட்டடான ஃபேன்சி ட்ரெஸ் நீங்கள் போட்டு அழகாக எங்களுக்கு அனுப்பிச்சி விடணும். அதுக்கு லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 22nd of December. ஓகே, எழுதி வச்சுக்கோங்க. 22nd of December is the last date for the fancy dress competition. ஸோ அந்த fancy dress competition theme is Christmas related theme. ஓகே, சரி, அடுத்த காம்படிஷன் தான் ரொம்ப மெயினான காம்படிஷன். அது மெமரி வேர்ஸ் காம்படிஷன். ஓகேயா, மெமரி வேர்ஸ் காம்படிஷனுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மெமரி வேர்ஸ் காம்படிஷனை ரொம்ப அழகாக சீரியஸாக எடுத்து படிங்க. ஏன்னா மெமரி வேர்ஸ் சொல்கிறவங்களுக்கு மாத்திரம் 200 ரூபாய் பரிசு கொடுக்கப்படும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மெமரி வேர்ஸ் காம்படிஷன்ஸ் நான் என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன், கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 3 கேட்டகரிஸ் இருக்குது, 3 குரூப்ஸாக நம்ம பிரிக்கிறோம். த ஃபர்ஸ்ட் குரூப் இஸ் பிலோ 5, 5 வயதிற்கு கீழே இருக்கிற பிள்ளைங்க. ஓகே, 5 வயது கீழே இருக்கிற பிள்ளைங்க முதலாம் குரூப். ஓகே, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் குரூப். ஸோ அவங்களுக்கு என்ன மனப்பாட வசனம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 மனப்பாட வசனம். எல்லாருக்குமே 2 மனப்பாட வசனம், 1 பழைய ஏற்பாடு, 1 புதிய ஏற்பாடு. 2 வசனங்கள் கொடுக்கப்படும். அந்த 2 வசனங்களுமே 1 பழைய ஏற்பாடு, 1 புதிய ஏற்பாடை சார்ந்து இருக்கும். ஸோ நீங்கள் 2 வசனம் படிக்கணும். அந்த 2 வசனமும் அழகாக படித்து சொல்கிற பிள்ளைங்களுக்கு 200 rupees கேஷ் மணி ப்ரைஸாக டேரெக்டாக அவங்க வீட்டுக்கே வந்து சேரும். ஓகே, ஸோ ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஐசாயா சாப்டர் 11 verse 1, மேத்யூ சாப்டர் 1 verse 21. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. த ஃபர்ஸ்ட் குரூப் பிலோ 5 years, ஐசாயா சாப்டர் 11 verse 1, மேத்யூ சாப்டர் 1 verse 21. ஓகே, ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இரண்டாவது குரூப். ஓகே, செகண்ட் குரூப் இஸ் பிலாங்ஸ் டு 6 to 8 years. அந்த 2ஆம் குரூப் வந்து 6லேருந்து 8 வயதுக்குட்பட்டவங்க, அவங்களுக்கு 2 வசனம். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், லூக்கா 2ஆம் அதிகாரம் 11லேருந்து 14 வசனம். ஓகே, ஸோ த செகண்ட் குரூப் இஸ் ஐசாயா சாப்டர் 11 verse 14, லூக் சாப்டர் 2 verse 11 to 14. தேர்ட் குரூப் 9 years above. ஓகே, 9 and 9 years above. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், லூக்கா 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 20 வசனம். ஐசாயா சாப்டர் 9 verse 6, லூக் சாப்டர் 2 verses 1 to 20. ஓகே, ஸோ இதுதான் வந்து மனப்பாட வசனங்களுடைய போர்ஷன்ஸ். ஸோ இப்போவே படிக்க ஆரம்பிச்சிருங்க, அழகாக சொல்லுங்கள். இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 29th of December. ஓகே, 29th of December இஸ் த லாஸ்ட் டேட். அழகாக சொல்லி நீங்கள் உங்களோட ப்ரைஸஸ் வாங்கிக்கோங்க. இப்போ அடுத்த வாரம் என்ன பேட்ச்? அடுத்த வாரம் ஸ்டார். ஓகே, அடுத்த வாரம் ஸ்டார் பேட்ச் தான் நமக்கு. ஸோ அழகாக ஸ்டார் பேட்ச் போட்டு நீங்கள் வாங்க. உங்களை நான் அடுத்த வாரம் பார்க்குறேன். பாய். போன வாரம் கேட்ட கேள்விகளுக்கு பதில். போன வாரம் கேட்ட கேள்வி யோசுவாவின் புத்தகம் 24வது அதிகாரத்திலேருந்து அந்த புஸ்தகத்தினுடைய கடைசி அதிகாரம் 5 கேள்விகளை கேட்டோம். ஆபிரகாமுடைய தகப்பன் பெயர் என்ன? தேராகு. சரியான விட எழுதியிருந்தீங்க. பாலாக் எந்த நாட்டுக்கு ராஜா? மோவாப் என்பது சரியான விடை. மோவாபியருடைய குமாரன் பேயோரின் குமாரன் பெயர் என்ன? பீலையாம் என்பது சரியான விடை. யோசுவா மரணம் அடையும் போது அவருக்கு வயது என்ன? 110 என்பது சரியான விடை. எலியாசருடைய மகன் பெயர் என்ன? பினகாஸ் என்பது சரியான விடை.
5 கேள்விக்கும் பதில் எழுதியிருக்கீங்க. பேட்ஜ் படம் குத்தி அனுப்பிச்சிருக்கீங்க. மெமரி வேர்ஸ் சொல்லி அனுப்பிச்சிருக்கீங்க. இப்போ உங்களுடைய பேர்களை ஆல்ஃபபெட் ஆர்டரில் வாசிக்கிற உங்கள் பேர் வரும். கவனமாக கேளுங்க. ஆட்லின் பெனிட்டா பி பிராட்வே, அகப்பே யாழ்னி சிஎஸ் ட்ரிவேண்ட்ரம், ஆனி ஜொகனா ஜே செவாப்பேட்டை, பிளெஸான் டிபி கைவண்டூர், கேலப் ஜோயல் ஜேவி பெங்களூர், டேரிஸ் ஜோனத்தான் சுவிட்சர்லாந்து, டெபரா ஜோன் சுவிட்சர்லாந்து, ஹேனா பிரிசிலா ஜே பாடி, ஜேசன் இமானுவல் ராஜ் விஜே திருநின்றவூர், ஜேசன் ஜோனத்தான் பெரியகுப்பம், ஜோகன் சாமுel ஜஷ்வன் எம் பெங்களூர், ஜோனா சூசன் ஜெகோஷிபா எம் பெங்களூர், ஜாஷுவா ஜேவி பெங்களூர், ஜூடா பென்னரே பாடி, கெசியா ஆட்லின் டேஃபடில் ஜி கீழ்பாக், மெஸ்ஸி மெல்டிடா கேக் பூந்தமல்லி, நேயன் ஐயா திருநின்றவூர், ரிச்சர்சன் டிபி கைவண்டூர், சாண்டோ ஜோஸ்பின் சிஎஸ் ட்ரிவேண்ட்ரம், ஷர்லி ஜிபி கரூர், ஸ்டீவ் ஆர் குமிடிப்பூண்டி, சிடேல் ஆட்ரினா ஏ கொளத்தூர். போட்டிகளெல்லாம் இருக்குது, அனௌன்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஸ்கிப் பண்ணி போகாதீங்க. போன வாரம் கிறிஸ்மஸ் ட்ரீ பேட்ஜ் குத்தி அனுப்ப சொல்லியிருந்தாங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ பேட்ஜ் குத்தி அனுப்பிச்சிருந்தீங்க. உங்கள் படங்கள் வரும். கவனமாக பாருங்கள். போட்டிகை, கிறிஸ்மஸ் போட்டிகை. இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் டிராயிங் காம்படிஷனுக்கு. ஒரு 5 பேர் அனுப்பிச்சிருக்காங்க பிள்ளைங்க. உங்களுடைய படங்களை சீக்கிரமாக டிராயிங் காம்படிஷனுக்கு அனுப்பிச்சிருங்க. இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. அதுக்கு பிறகு வர எதையும் எடுத்துக்கொள்ள மாட்டோம். அடுத்த வாரம் 15ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு சிங்கிங் காம்படிஷன். நல்ல ஞான பாட்டு இல்லை கீர்த்தனைகை அந்த பாட்டுகள் தான் பாடணும். 2 கவி மட்டும்தான் பாடணும். மற்றபடி இந்த டிவியில் வர பாட்டுகளெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பாடக்கூடாது. ஞான பாட்டு பாடலாம், கீர்த்தனை பாடலாம். 22ஆம் தேதி ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன். கிறிஸ்மஸ் சம்பந்தமான எந்த ஃபேன்சி ட்ரெஸ்ஸும் போடலாம், ஆனால் கிறிஸ்மஸ் தாத்தா போடக்கூடாது. அது 22ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு. கடைசி 29ஆம் தேதி மெமரி வேர்ஸ் காம்படிஷன், மனப்பாட வசனம். 3 குரூப்பாக பிரிச்சிருக்கோம். ஒவ்வொரு குரூப்புக்கும் 2 வசனம், 2 ஒரு பழைய ஏற்பாட்டில் 1, புதிய ஏற்பாட்டில் 1. ஃபஸ்ட்டு குரூப்பு ஸ்கூலுக்கு போகாத பிள்ளைங்க, 5 வயசு கீழே உள்ள பிள்ளைகள். ஏசாயா 11:1, மத்தேயு 1ஆவது அதிகாரம் 21வது வசனம். இதுதான் ஃபஸ்ட் குரூப், 5 வயசுக்கு கீழே இருக்க பிள்ளைங்க. 2வது குரூப் 6 வயசுலேருந்து 8 வயசு இருக்கிறவங்களுக்கு 2வது குரூப். ஏசாயா 7வது அதிகாரம் 14வது வசனம், லூக்கா 2வது அதிகாரம் 11லேருந்து 14. இந்த 2 பகுதி, 1 பழைய ஏற்பாடு, 1 புதிய ஏற்பாடு. 3வது குரூப் 9 வயசுக்கு மேற்பட்ட அனைத்து பிள்ளைகளும். நீங்கள் என்ன வேணால் வகுப்பு வேணால் படிக்கலாம். 9 வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைகள். ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்துலேருந்து, லூக்கா 2வது அதிகாரம் 1லேருந்து 20 வசனம். மனப்பாட வசனம் வார வாரம் நம்ம சொல்லுவோம். அதை செவ்வாய்க்கிழமைக்குள்ளே அனுப்பணும். பாடல்கள் உண்டு, அதை கேளுங்க. போட்டியினுடைய எல்லா போட்டிகளையும் காம்படிஷன்ஸும் நாங்கள் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவிச்சிட்டோம். ஏன்னு சொன்னால் 29ஆம் தேதி பரீட்சை எல்லாம் இருந்தால்
நீங்கள் மனப்பாட வசனம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு நாட்கள் கொடுத்துருக்கோம். ஒரு பழைய ஏற்பாட்டு பகுதி, ஒரு புதிய ஏற்பாட்டு பகுதி. மனப்பாட வசனத்தை நீங்கள் இங்கிலீஷில் சொன்னால் நீங்கள் எந்த மொழிபெயர்ப்புலேருந்து சொல்கிறீங்கன்றதை முன்கூட்டியே எங்களுக்கு சொல்லணும். சொல்லிவிட்டு மனப்பாட வசனத்தை சொல்லணும். சரியாக சொல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ரூபா அண்ட் 200 rupees அவங்களுக்கு கிஃப்டாக அவங்க வீட்டுக்கு அனுப்பப்படும். 200 rupees கேஷ் ப்ரைஸ் அவங்களுக்கு கொடுக்கப்படும். மனப்பாட வசனத்துக்கு மட்டும்தான் இது கொடுக்கப்படும். அனைத்து போட்டிகளுக்கும் சர்டிஃபிகேட்ஸ் உண்டு. மனப்பாட வசனத்துக்கு மட்டும்தான் கேஷ் அவார்டு. மறந்துடாதீங்க, சீக்கிரம் அனுப்புங்க. ஜாஷுவா புத்தகத்தை ஒழுங்காக எழுதினவங்களுக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் ரெடி ஆகும். உங்களுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இன்னைக்குள்ள மனப்பாட வசனமோ பேஜ் படமோ வரக்கூடிய 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை லாஸ்ட் டேட். செவ்வாய்க்கிழமைக்குள்ளே அனுப்பணும். ஒருவேளை உங்களுக்கு பிறந்தநாள் வந்துச்சுன்னா 15ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி உங்களுக்கு பிறந்தநாள் வந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் பர்த்டே, உங்கள் படம், உங்கள் பேர், உங்கள் ஊர், உங்கள் டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சா நாங்கள் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுவோம், ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடுவோம், ஹாப்பி பர்த்டேக்காக ஜெபம் பண்ணுவோம். மறந்துடாதீங்க. அடுத்த வாரம் மிக முக்கியமான வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறோம். மறந்துடாதீங்க. அடுத்த வாரம் கவனமாக வந்து கேளுங்க. ஜெபம் பண்ணலாமா? மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரை, ஆஸ்வதிக்கூடியவரை, இந்த நாளில் இந்த அருமையான பிள்ளைகள் கற்று தெரிந்து கொண்ட காரியத்தை இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆஸ்வதித்து கொடுங்க. ஆண்டவராக நாம மகிமைப்படட்டும். இந்த போட்டிகளில் கலந்து கொள்ள பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாரும். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.